சனிகரி சனிசா உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள் நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள் அடடா 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 ஏதோ செய்கிறாய். ஸ்ரீ எங்கடி நம்ம மட்டும் வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், மத்தவங்க எங்க? கார்த்திக் வரேன்னு என்கிட்ட அப்பவே சொன்னானே, கார்த்திக் வந்துட்டானா? வந்துட்டு நம்மள தேடுறானான்னு தெரியலையே. ஸ்ரீ இப்படி வந்து நம்ம மட்டும் நின்னுட்டு இருக்கோம், போறவங்க வரவங்க ஏதோ ஒரு மாதிரி பாக்குற மாதிரி இருக்குடி. சீக்கிரமா போன் பண்ணி சக்தி அண்ணா எங்க இருக்காங்கன்னு கேளு. ஹே சுபி, எதுக்கு இப்ப பயந்துட்டு இருக்கா? என் சுபி பயப்படலாம் மாட்டா, ஆனா என்னன்னு தெரியல மேடம் இப்ப கொஞ்சம் நர்வஸா இருக்காங்க. எதுக்குடி சுபி இப்படி பயந்துட்டு இருக்க? பயம்னு சொல்ல முடியாது, பெருமா கிட்ட வேற சொல்லாம வந்திருக்கேன்ல, அத கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அத சக்தி கூட வந்துட்டாங்கல்ல, அப்ப என்ன? பெருமா கிட்ட திட்டு வாங்கும் போது அண்ணா அங்க நிக்கவே மாட்டான், என்ன மாட்டி விட்டுட்டு அவன் கலந்து ஓடிடுவான். நல்ல அண்ணன்டி. சக்தி பத்தி அப்படி சொல்லாத சுபி, சக்தி நல்ல பையன், அப்படிலாம் உன்னை மாட்டி விட்டுட்டு போக மாட்டான், உன்னை காப்பாத்துவான். ஆமா ஆமா, எங்க அண்ணன் தானே, சரி எப்படி காப்பாத்துவான் பாரு, எந்த இடத்துல என்ன மாட்டி விட்டுட்டு ஓடலான்னு பாப்பான், அப்படிப்பட்டவன் தான் என் அண்ணன். இப்ப பாரு சக்தி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கான். சரி உனக்கு சக்தி மேல நம்பிக்கை இல்லைன்னா கார்த்திக் இருக்கால, கார்த்திக் அப்படியெல்லாம் உன்னை மாட்டி விட மாட்டான், நீ கவலைப்படாத. நீ மாட்டிக்கிட்ட கூட கார்த்திக் காப்பாத்திடுவான். அது சரி, அந்த கேரக்டரை பார்க்க தானே எனக்கு நான் தேட்டருக்கே வந்தேன், ஆனா அந்த கேரக்டர் கண்ணிலே தென்பட மாட்டேங்குது. எப்படி பாக்குறது, நம்ம ஸ்ரீகிட்ட எப்படி கேட்கறது? இவளுங்களும் வேற பக்கத்துலயே இருக்காளுங்களே, ஏதாவது கேட்டு அவனை நான் இன்னைக்கு கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஸ்ரீ சக்தி எங்க இருக்கா? எங்க இருக்கான்னு சொல்ல, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். எதுக்குடி? இரு, அவங்களும் இங்க வந்துருவாங்க. சக்தியும் கார்த்திக்கும் அங்கதான் எங்க நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்தது, நீ வெயிட் பண்ணு, அவங்களே வந்துருவாங்க. இல்லடி சீட்டெல்லாம் ஒன்னும் இல்ல, தனித்தனியா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதான் நான் முன்னாடி போயிட்டு அன்னைக்கிட்ட நம்ம 4 பேருக்கான டிக்கெட்டை மட்டும் தனியா வாங்கிட்டு வந்துடுறேன். நம்ம 4 பேர் எப்படியாவது ஒண்ணா உட்காரணும்ல, அதுக்குதான். அண்ணன் எங்க இருக்கான்னு சொல்ல, நான் போயிட்டு அண்ணனை பார்த்து நமக்கான டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு அந்த டிக்கெட்டையும் விசிட் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்கன்னு சொல்ல, அங்க டிக்கெட் கவுண்டர் கிட்ட தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நீ வேணா அங்க போய் பாருடி. ஓ, 4 டிக்கெட் கவுண்டர் கிட்ட இருக்கும். சரி தீஷி, நீ பேசிட்டே, நான் போய் நம்ம 4 பேருக்கான டிக்கெட்டை மட்டும் தனியா லவுட்டிட்டு வந்துடுறேன். சரிடி சீக்கிரமா வா, அதுக்குள்ள படம் ஸ்டார்ட் பண்ணிட போறாங்க, அப்புறம் நம்ம எல்லாம் எங்கேயாவது மிஸ் ஆயிட போறோம். சரியா? அதெல்லாம் மிஸ் ஆக மாட்டேன், அதான் சேஃபான இடத்த தேடி போறேன்ல. உடனே டிக்கெட்டை வாங்கிட்டேன், பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன். பார்த்துட்டா என்னடி பார்க்க போற? அதுவா, அது ஒண்ணும் இல்லடி, அண்ணன் சக்தி அண்ணனை பார்த்துட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன். ஓ அப்படியா, சரி சரி, நீ சீக்கிரமா போயிட்டு சீக்கிரம் ஓடியா. ஓ நாங்க இங்கே வெயிட் பண்றோம், 5 நிமிஷம் உடனே வந்துடுறேன். ஏ மணி, சுபி வர வரைக்கும் நம்ம எங்கே போக கூடாது, இங்கே தான் இருக்கணும். சரியா? நம்ம எங்கேயாவது போயிட்டா அவ மிஸ் ஆயிடுவா. சரியாடி? சரிடி, எங்கே போக வேணாம், நம்ம இங்கே இருக்கலாம். அப்புறம் ஸ்ரீ என்ன ஆள் கூட தேட்டருக்கு வந்திருக்க, ரொம்ப ஜாலியா இருக்கியோ? அப்புறம் இருக்காதா சக்தியே என்ன நீ தேட்டருக்கு வான்னு கூப்பிட்டான், நான் வராம இருப்பேனா, அதான் ஓடி வந்துட்டேன். ஆமா ஆமா, அதான் மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே, நல்லாவே தெரியுது. ஆமா ஆமா பர்வீன், நீ ஏடி அமைதியா இருக்க, என்னாச்சு? ஆமா உன் கூட வந்து சுத்திட்டு இருப்பாளே, அதான் அந்த மீனா மினிக்கி ஷார்மி, அவ வரல? அட ஆமால. ஏ பர்வீன் எங்கடி அவன்? அவன் நேத்து வரேன்னு சொன்னாலே, நான் அவளுக்கு ஷையா இருக்குமேனு வேணான்னு சொன்னதுக்கு சக்தி வேற கோவப்பட்டான். இப்ப வந்திருக்காளா இல்லையா? அவ வரலனா சக்தி இன்னும் என் மேல கோவப்படுவான். வந்திருக்காளா இல்லையா? அது மட்டும் இல்லடி, நீங்களா வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சா நான் அவளை வராதுன்னு சொல்லவே மாட்டேன். நானு நீங்களா வருவீங்கன்னு எனக்கு நைட்டு தான் தெரிஞ்சதே, எனக்கு சுபி போன்ல சொன்னா, அதுக்கப்புறம் தான் நீங்களா வருவீங்கன்னு தெரிஞ்சது. நானும் ஷர்மி அப்படி சொல்லிருக்க கூடாதுல்ல, தப்பு தானே? அது சரி, நீ அவளை வராதுன்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணது தப்புன்னு. ஆனா அவ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கா, இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்னு தெரியல. என்னடி என்னமோ யோசிச்சுட்டே இருக்கேன், நாங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கோம். அப்பாடா, இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? ஆமா, சக்தி சிஸ்டர் இங்கே தான் இருக்கதா சொன்னாங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, ஸ்ரீ இருக்கான், ஆனால் இங்கே வேற யாரும் புதுசாக இருக்க மாதிரி இல்லையே. வரலையா? தெரியாம சக்தி சொல்லிட்டானோ? ஸ்ரீ நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னா நீ என் மேல கோவப்பட மாட்டீங்க. என்னடி பர்வீன், நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? என்னன்னு சொல்ல. அது இல்லடி, நீ சக்தி சீனியரை லவ் பண்றல, அவரையே மற்ற கேர்ள்ஸ் கிட்ட பேச விடுற, பேச விடாம நீ அவர்கிட்ட சொல்லி கண்டிச்சு வைக்கலாம்ல. யாரு? நானு சக்தியை கண்டிச்சு வைக்கவா?
சீச்சி அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. அது அவனோட ஃப்ரீடம். அவன் பேசுறான் பழகுறான், அதெல்லாம் நம்ம போய் தப்புன்னு சொல்லக்கூடாதுடி. நான் கூட தான் கார்த்திக் கிட்ட பேசுறேன், மற்ற பாய்ஸ் கிட்டலாம் பேசுறேன். ஆனா சக்தி எதுவுமே சொல்றது இல்லையே. அதனால நானும் சக்தி எதுவும் சொல்ல மாட்டேன். அநியாயத்துக்கு இன்னசென்டா இருக்கடி. இல்லடி ஸ்ரீ, நான் எதுக்கு சொல்றேன்னா, சீனியர் யாரையும் தப்பா பார்க்க மாட்டாங்க. ஆனா வேற ஏதாவது கேர்ள்ஸ் நம்ம சீனியர் கிட்ட வேற மாதிரி பழகனா அது தப்பாயிடும்ல, உனக்கு அது கஷ்டமாயிடும்லடி. அதுக்காக சொல்றேன். என் சக்தி அப்படிலாம் கிடையாது. என் சக்திக்கு நான் மட்டும்தான். என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் அவன் இப்படியெல்லாம் பார்க்க மாட்டான். எல்லார்கிட்டயும் பேசுவான், ஜாலியா விளையாடுவான், எல்லார்கிட்டயும் நல்ல நல்ல ஜாலியா பழகுவான். ஆனா என்ன மாதிரி வேற யார்கிட்டயும் எதுவும் வச்சுக்க மாட்டான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஷர்மி வேற வேற நினைப்புல சீனியர் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். சீனியரோட பார்வையும் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா இது ஸ்ரீக்கு புரிய மாட்டேங்குதே. ஸ்ரீ ஸ்ரீ டேய் கார்த்திக், நீ என்ன இங்க இருந்து வர? நீ டிக்கெட் கவுண்டர் கிட்ட எல்லாம் இருப்பேன்னு நினைச்சேன். இல்ல ஸ்ரீ, பைக் இப்பதான் பார்க் பண்ணிட்டு வரேன். ஏன் நான் டிக்கெட் கவுண்டர்ல இருக்கணும்? அதான் சக்தி இருக்கான்ல. ஏன் என்னாச்சு? ஓ சக்தி இருக்கானா? அப்பனா ஓகே. ஏன்னா சுபி இப்பதான் நான் போயிட்டு சக்தி கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு உங்களை பார்க்க தான் டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்தாலே. அதான் கேட்டேன் நீ இங்க இருந்து வரையேன்னு. அது சரி. எப்படிடா கார்த்திக் எல்லா டைமும் மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். சரி, இங்க இருந்து போறதுக்குள்ள இன்னைக்கு கண்டிப்பா சக்தியோட சிஸ்டரை பார்க்கணும், விஷயத்த சொல்லி கண்டிப்பா சாரி கேட்டே ஆகணும். சரி ஸ்ரீ, டைம் ஆகுது, வாங்க நம்ம எல்லாம் உள்ள போலாம். ஐயோ கார்த்திக், சுபி இப்பதான் அங்க போயிருக்கான். சுபி வர வரைக்கும் நாங்க இங்க தான் இருக்கோம்னு சொல்லிருக்கோம். வெயிட் பண்ணு, சுபி வந்துட்டோம். இல்ல ஸ்ரீ, நான் சக்திக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சக்தி உள்ள கூட்டிட்டு வருவோம். நீங்களாம் வாங்க, நம்ம உள்ள போவோம். அப்படியா? அப்ப கண்டிப்பா ஃபோன் பண்ணிடு. இல்லனா சுபி எனக்கு திட்டுவான். அவளை விட்டுட்டு வந்துட்டேனா அவ ஏற்கனவே கொஞ்சம் பயந்து போயிருக்கான். அதனால சொல்றேன். பயந்தா? கவலைப்படாத, இல்ல நான் பாத்துக்கிறேன். வா, நம்ம உள்ள போலாம். சரிடா கார்த்திக், அப்ப உள்ள போலாம், வா போலாம். ஏ வனிதா வாடி போவோம். பர்வீன் வா போ. நீங்க 4 பேரும் இங்க இருங்க, சரியா? இன்னும் படம் ஆரம்பிக்கலாம். உன்கிட்ட சக்தி ஏதோ பேசணும்னு சொன்னான். இவங்க 2 பேரும் இங்க இருக்கட்டும். நீ வா, நம்ம போய் சக்தியை பார்த்துட்டு அப்புறமா உள்ள வந்து படம் பார்க்கலாம். வாமா. என்னது சக்தி என்கிட்ட பேச சொன்னானா? வா வா, நான் படம் ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல. சக்தி என்கிட்ட பேச சொன்னால நான் பேசிட்டு வந்து பொறுமையா கூட படம் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணு இது இல்ல, வா போலாம். ஆமாமா. வனிதா, பர்வீன், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. அப்புறம் சக்தியோட சிஸ்டர் வந்தா அவங்களும் இங்கே இருக்க சொல்லுங்க. நாங்க கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். ஓகே சீனியர், சுபி வந்து நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. ஓகேம்மா. ஸ்ரீ, வா போவோம். கார்த்திக், என்ன நம்ம இங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? சக்தி ஆளே காணோம். ஸ்ரீ, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஸ்ரீ, நான் உன்னை சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. என்ன கார்த்திக் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ சொல்லி நான் ஏதாவது தப்பா எடுத்துப்பேனா? என்னன்னு சொல்லுடா. இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சக்தி வந்துருவான். அவன் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசுவான். அதை நீ கேட்டுட்டு ஹர்ட் ஆக கூடாது. ஏ கார்த்திக், உனக்கு என்னடா ஆச்சு? நான் வந்து சக்தி ஏதாவது சொல்லி ஹர்ட் ஆவனா? சக்தி என்ன திட்டினாலே ஹர்ட் ஆக மாட்டேன். இது என்ன புதுசா இருக்கு? அப்படி அவன் என்ன சொல்ல போறான் நான் ஹர்ட் ஆகிறதுக்கு? நானாவது சக்தி ஏதாவது சொல்லி ஹர்ட் ஆவனா? சீச்சி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கு இல்ல ஸ்ரீ. கார்த்திக். ஹை சக்தி, வந்துட்டியா? என்ன சக்தி, ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னியாமே. ஆமா ஸ்ரீ, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் கார்த்திக் வீட்டு கூட்டு வர சொன்னேன். கார்த்திக், நீ போடா, நான் ஸ்ரீ கிட்ட பேசுறேன். சரிடா. ஸ்ரீ, சொல்லு கார்த்திக். ஸ்ரீ, மறுபடியும் சொல்றேம்மா, சக்தி ஏதாவது சொன்னா நீ ஹர்ட் ஆகக்கூடாது, ஃபீல் பண்ணவும் கூடாது. நான் இருக்கேன்ல, சரியா? கார்த்திக், உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? டேய், நீ இப்படி பேசாத. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்னை பார்த்தா உனக்கு பாவமா இருக்கா? சரிம்மா, சரி, நீ சக்தி கிட்ட பேசு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரி கார்த்திக், நீ போ. நானும் சக்தியை பேசிட்டு அப்புறமா உனக்கு கூப்பிடவா? சரிம்மா. சக்தி, பார்த்து பக்குவமா சொல்லு, ஹர்ட் பண்ற மாதிரி பேசாத, சரியா? டேய் கார்த்திக், உனக்கு என்ன? நான் விஷயத்த அவகிட்ட சொல்லணும் தானே சொன்னேன். அது எப்படியோ சொல்றேன். உனக்கு தேவை, நான் விஷயத்த அவகிட்ட சொல்லணும், அவ்வளவுதானே? இன்னைக்கு அதை கண்டிப்பா சொல்லிடுவேன். நீ போ, நான் சொல்றேன். கொஞ்சமாவது பார்த்து பேசுறான். நான் ஏதாவது சொல்ற போறேன். கார்த்திக் ப்ளீஸ், நீ கொஞ்சம் கிளம்புறியா? நான் அவகிட்ட பேசணும், நீ போ. எதுக்கு போய் இப்ப 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? கார்த்திக், நீ போ. சக்தி எது சொன்னாலும் நான் ஹர்ட் ஆக மாட்டேன். உனக்கு தெரியாதா? சக்தி எது சொன்னாலும் நான் ஹர்ட்டே ஆக மாட்டேன். நீ போ கார்த்திக். சக்தி, நீ சொல்லு, என்ன விஷயம்?
சரிம்மா, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். சரி கார்த்திக், சொல்லு சக்தி. என்ன பேசுன என்கிட்ட? இப்பெல்லாம் நீ என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்ற, என்னை கூட்டிட்டு போற, என்னை தேடி தேடி வர. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. சரி சொல்லு, என்ன விஷயம்? அது ஒண்ணு ஸ்ரீ, ஒரு சின்ன விஷயம் தான். என்னன்னா, உனக்கு இதை பத்தி நல்லா தெரியும்ல. நான் என்ன பொண்ணுகிட்ட பேசுவேன், பழகுவேன், ஜாலியா இருப்பேன், தெரியும்ல. அது நீ சொல்லணுமா என்ன? நானும் ஒரு சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எனக்கு என் சக்தியை பத்தி தெரியாதா? என் சக்தி எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. இப்ப எதுக்கு இதை சொல்ற? அதாம்மா, அது ஒண்ணும் இல்ல. நான் எல்லா பொண்ணுகிட்ட பேசுவேன், பழகுறேன்ல. ஆனா இது வரைக்கும் எந்த பொண்ணையாவது பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேனா? இல்லல்ல. அப்பெல்லாம் நீ சொல்ல மாட்ட. ஏன்னா உனக்கு இந்த பையன் பிடிக்காதுல்ல. ஆமா, இது வரைக்கும் எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல. ஆனா இப்ப எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சக்தி நம்மளதான் சொல்றான்னு நினைக்கிறேன். ஓ, அவன் ப்ரப்போஸ் பண்ண போறானா? இததான் கார்த்திக் அப்படி சொல்லிட்டு போனானா? கார்த்திக் என்கிட்ட விளையாடி இருக்க அப்படிதானே? ஆமா சக்தி. அப்படியா? உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்குமா? ஆமா ஸ்ரீ, எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்ப நான் அவளை பார்த்தனோ, பார்த்த செகண்ட் அவன் என் மனசுல வந்துட்டான். அப்படியா? சக்தி, நீ இப்படி சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஸ்ரீ சொல்ற? உனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்கா? உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல? ஃபீலிங் தான் எனக்கா? சீச்சி, இல்ல, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, மேற்கொண்டு சொல்லு. அப்பாடா, இப்பதான் ஸ்ரீ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவியா, சேடா ஃபீல் ஆவியா, அப்படி இப்படின்னு கார்த்திக் சொன்னா தெரியுமா? என்னது சேடாவா? ஐயோ ஐயோ, அவன் பைத்தியம். இதுக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணணும், இதுக்கு போய் சேடா ஃபீல் ஆகணுமாமா? சீச்சி, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பா, இப்பதான் என் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸ்ரீ, எனக்கு உன்னோட ஒரு ஹெல்ப் வேணும். எனக்காக அந்த ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பா சக்தி, சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லு. உனக்காக நான் எது வேணா பண்ணுவேன். சொல்லு சக்தி. அது வந்து ஸ்ரீ, நான் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுகிட்ட இன்னைக்கு என் லவ் சொல்லலாம்னு இருக்கேன். நிஜமாவா? ஆமா ஸ்ரீ, இன்னைக்கு நான் என் மனசுல இருக்கதான் அவகிட்ட கண்டிப்பா சொல்லலாம்னு இருக்கேன். அதுக்குதான் உன்னோட பெரிய ஹெல்ப் வேணும். எனக்காக கண்டிப்பா இந்த ஹெல்ப் பண்ணு, ப்ளீஸ். பண்ணுவியா? ஐயோ சக்தி, என்ன நீ ப்ளீஸ் அது இதுன்னு என்ன பண்ணணும்னு சொல்லு. என்ன சொல்ல போறேன்? உன் லவ் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? நீ சொல்லு சக்தி, என்ன பண்ணணும்னு சொல்லு. ஸ்ரீ, என்னை விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்கே. ஓகே, ஒன்னும் இல்லை ஸ்ரீ, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, எனக்காக நீ அந்த பொண்ணுகிட்ட நான் அவளை விரும்புறேன்னு சொல்லணும். சொல்றியா? என்கிட்ட நானே சொல்லிக்கணுமா? சொல்லு சொல்லு, நான் என்ன சொல்லணும்னு சொல்லு. வெரி குட், என் செல்ல குடி. ஸ்ரீனா ஸ்ரீ தான். இப்ப நீ என்ன பண்ணுவியா? இந்த மாதிரி சக்தி உன்னை விரும்புறான்னு நீ போய் எனக்காக ஷர்மி கிட்ட சொல்லணும். சொல்லுவியா? என்ன ஸ்ரீ, எனக்காக ஷர்மி கிட்ட போய் பேசலாம். சக்தி உன்னை ரொம்ப லவ் பண்றான்னு சொல்லுவியா? ப்ளீஸ். நானும் எனக்கு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் இருக்கேன். பட் ஸ்ட்ரைட்டா போய் சொன்னா அவ என்ன சொல்லுவான்னு தெரியல. அதான் முதல்ல உங்ககிட்ட அவ என்ன ரியாக்ட் பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாடம் முடிஞ்சு போறதுக்குள்ளார அவகிட்ட என் லவ் சொல்லிடலான்னு இருக்கேன். என்ன ஸ்ரீ, சொல்லிடுவேல? சக்தி, அது வந்து ஸ்ரீ, ஹெல்ப் பண்ண மட்டும் சொல்லிடாத. எனக்காக நீ எது வேணா பண்ணுவேன்னு சொல்லலாம். இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் ப்ளீஸ்டா. நீ செல்லலாம், செல்ல குட்டிலாம், ப்ளீஸ்டா எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்றியா? ஸ்ரீ, சக்தி எது சொன்னாலும் நீ ஹர்ட் ஆகக்கூடாது. உனக்காக நான் இருக்கேன், சரியா? எதை நினைச்சும் நீ ஹர்ட் மட்டும் ஆயிடக்கூடாது, சரியாம்மா? இதுதான் கார்த்திக் என்கிட்ட சொன்னானா? அப்ப சக்தி என்ன விரும்பலையா? ஏய் ஸ்ரீ, ஸ்ரீ சொல்லு சக்தி. என்ன? ஏய், நீ எதனா ஃபீல் பண்றியா என்ன? இந்த கார்த்திக் சொன்ன மாதிரி நீ ஏதாவது மனசுக்குள்ள? அது ஏய் ஸ்ரீ, நீ அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த கார்த்திக் தான் நீ என்னமோ என் பின்னாடி சுத்துறதெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன லவ் பண்றேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். உனக்கு தெரியும்ல நான் உன்னை லவ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இல்ல சக்தி, நம்ம அம்மா அப்பா ஏய், அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, அவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக நான் உன்னை லவ் பண்ண முடியுமா? எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, உன்னெல்லாம் போய் லவ் பண்ண முடியுமா? ஆமா சக்தி, என்னால நீ போய் லவ் பண்ண முடியுமா? ஸ்ரீ, நீ ரொம்ப புத்திசாலி, ஓ ஸ்வீட். ஸ்ரீ,
என்னோட டேஸ்ட் நல்லா இருக்கா? ம், எனக்கும் ஷர்மிக்கும் ஜோடி பொருத்தம். நீ எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சக்தி. நான் நினைச்சே பார்க்கல ஷர்மியை விரும்புவேன்னு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அவ ரொம்ப அழகா இருக்கால, உனக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கா. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நின்னா மீட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கும். அப்படி சொல்லு ஸ்ரீ. உண்மையாவே அவ ரொம்ப அழகா இருக்காங்க. நான் முதல்ல விழுந்ததே அவன் அழகுல தான். அதுக்கப்புறமா தான் மேடம் கிட்ட எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவளை நான் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். சரி ஸ்ரீ, எனக்காக நீ போய் அவகிட்ட சொல்லுவியா? சொல்லுவல்ல? அதுக்கு என்ன சக்தி, நான் உனக்காக எது வேணாலும் செய்வேன். உன்னோட லவ் அவகிட்ட சொல்லணும், அவ்வளவுதானே? கண்டிப்பா சொல்றேன். நான் போய் சொல்றேன். இப்பவே சொல்லணுமா இல்ல வீட்டுக்கு போகும்போது சொல்லவா? இன்டர்வல்குள்ள சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்வல்ல நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிடுறியா? சொல்றேன் சக்தி, கண்டிப்பா சொல்றேன். ஸ்ரீகுட்டி, எப்படியாவது எல்லாமே சேர்த்து வச்சிருக்கேன். படம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நான் அவளை பிக்கப் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி இருக்கணும். எனக்காக இந்த பெரிய ஹெல்ப் பண்ணிடு. அவளை பிக்கப் பண்ணிட்டு போகணும், அவ்வளவுதானே? கண்டிப்பா சொல்றேன். நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஸ்ரீ, எப்படியாவது என் லவ் அவகிட்ட எனக்கு சொல்லணும். அவளை போறப்போ நான் தான் பிக்கப் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலையே. எனக்கு என்ன சக்தி, உன்னை போய் யாருக்காவது பிடிக்காம இருக்கோமா? ஷர்மிக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும், பிடிக்காமலாம் இருக்காது. நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா நடக்கும். இப்ப நீ போகும்போது அவளை நீ கண்டிப்பா பிக்கப் பண்ணிட்டு போவேன். நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன் உன் ஆசைய. சரி, நான் போட்டேன். போய் அவகிட்ட சொல்லிடுறேன். அவன் சொன்னதுக்கு அப்புறம் அவன் என்ன ரியாக்ட் பண்ணா, என்ன சொன்னாங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஸ்ரீ. மறக்காம வந்து சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் சக்தி. தேங்க்யூ சோ மச் ஸ்ரீ. எங்கடி போன? வந்து பார்த்தா நீ ஆளை காணோம். இவளுங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காளுங்க. ஆமா, என்ன ஏதோ அந்த கார்த்திக் கூட எங்க போனியாமே, எங்க போன? இவனும் சக்தி ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னானாமா. அதான் என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். என்ன தேட்டருக்கு வந்துட்டு எங்க அண்ணன் உங்ககிட்ட தனியா பேசுறான்? என்னடி விஷயம் எங்க போகுது போல இருக்கே? என்ன அதுவா? சுபி, வா நம்ம போய் சீட்ல உட்காருவோம். எதுக்கு இங்க நின்னுக்கிட்டு? வா நம்ம போ. உடனே டாபிக்க மாட்டாத. என்னடி எங்க அண்ணன் ஏதோ பேசிருக்கான் போல இருக்கேன். மேடம் ரொம்ப வெக்கப்படுறீங்க. என்ன ஸ்ரீ, சீனியர் ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா என்ன? என்னடி பேசிட்டு இருக்கீங்க? அவன் ஒரு மாதிரி டல்லா இருக்கா. உங்களுக்குலாம் புரியலையா? ஏதோ ப்ரப்போஸா அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஸ்ரீ, என்ன ஏன் டல்லா இருக்க? நான் டல்லாலாம் இல்ல, என்ன தெரியல, ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்கா, அதான் அப்படி இருக்கு. சரி வா நம்ம போய் படம் பார்க்கலாம். அதானே பார்த்தேன். ஏன் ஸ்ரீயாவது டல்லா இருக்கதாவது? சரி ஸ்ரீ, வா போ. வாங்கடி போ. என்னடா ஸ்ரீ கிட்ட விஷயத்த சொன்னியா? அதெல்லாம் சொல்லியாச்சுடா. நீங்க தான் ஸ்ரீயை ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவளுக்கு என் மேல எந்த லவ்வும் இல்லை, எதுவும் இல்லடா. நீங்க தான் அவ பின்னாடி சுத்தத்தை பார்த்து அவன் என்ன லவ் பண்றான், என் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு நீங்க எல்லாம் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஷர்மியை லவ் பண்றேன்னு சொன்னதும் அவகிட்ட கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லை, தெரியுமா? டேய், உனக்கு அவளை அவ்வளவுதான் தெரியும். அவ ஃபீல் பண்ணாலா இல்லையான்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். சரி விடு, இனி அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ விஷயத்த சொல்லிட்டேலாம். டேய், நீ வேற கேப்ப பாரு இப்படியே பேசிக்கிட்டு. அதெல்லாம் நான் விஷயத்த சொல்லிட்டேன். இன்னொன்னு தெரியுமா, என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண போறது ஸ்ரீ தான். ஸ்ரீ கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன் ஷர்மியை நான் லவ் பண்றேன்னு சொல்லி. அவ போய் சொன்னதும் அவகிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் கிடைக்குதுன்னு பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு என் லவ்வா அவகிட்ட சொல்லலான்னு இருக்கேன். டேய், சொல்றவன் நீயே போய் நேரா சொல்ல வேண்டியதுனடா. இதை எதுக்குடா ஸ்ரீ கிட்ட சொன்ன? என்னடா ஸ்ரீ உனக்கு மட்டும் ஃப்ரெண்டா? அவ எனக்கு தானே ஃப்ரெண்டு. அதான் எனக்கு சின்ன ஹெல்ப் கேட்டேன், அவ உடனே பண்றேன்னு சொல்லிட்டா, தெரியுமா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ என்ன லவ் பண்றவளா இருந்தா இந்த ஹெல்ப் அவ பண்ணுவாளா? அவ சிரிச்சுக்கிட்டே உனக்கு இல்லாத சக்தி நான் கண்டிப்பா பண்ற சக்தின்னு அவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு போனா, தெரியுமா? அது சரி,
அவளையே நீ புரிஞ்சுக்கல, அவ மனசையா புரிஞ்சுக்க போற? சரி, விஷயத்த சொல்லிட்டலாம், வா உள்ள போலாம். மச்சி, நீ ரொம்ப தெரியுமா எப்ப பாரு ஸ்ரீ ஸ்ரீன்னு. டேய், நான் சொன்ன விஷயத்த கேட்டு அவளே ரொம்ப சந்தோஷமா இருக்காடா. நீ தான் என்னமோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஓதண்டா சோக கீதம் வாசிச்சிடலாம் வாடா. அவ எவ்வளவு கூலா எடுத்துக்கல தெரியுமா? ஏன்னா அவ என் விரும்பலடா. அவளுக்கு என் மேல லவ் எல்லாம் கிடையாது. இதே எங்க அம்மா அப்பா சொன்னதுனால சும்மா என் கூட பூனை குட்டி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திருக்கான், அவ்வளவுதான். பெரியம்மா கால் பண்றாங்கடி. சரி சரி, நான் வெளியில போய் பேசுறேன். உள்ள இருந்து பேசுனா படம் ஓடுற சவுண்ட் எல்லாம் கேட்கும். நான் வெளியில போறேன்னு. ஆமாண்டி, நீ வெளியில போய் பேசு. அத்தைக்கு சவுண்ட் கேட்டா கண்டிப்பா உன்னை திட்டுவாங்க. நீ போ. இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இன்டர்வல் விட்டுருவாங்க. இருந்துட்டு அப்புறம் போலாம். ஐயோ இல்ல பெரியம்மா போன் எடுக்கல. அவ்வளவுதான், அவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு தொடர்ந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. நான் போய் போன் எடுத்து பேசிட்டு வந்துடுறேன். சரி சுபி, நீ போய் பேசிட்டு வா. சரி ஸ்ரீ, 5 நிமிஷம் தான் வந்துடுறேன். ஹலோ பெரியம்மா, சொல்லுங்க பெரியம்மா. என்ன பெரியம்மா, கிளாஸ்ல இருக்கிற டைம்ல ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்னாச்சு பெரியம்மா? நல்லா தாங்க, இன்னைக்கு நீ கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சதா சொன்னல, அதான் முடிஞ்சிச்சா என்னன்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஐயோ பெரியம்மா, இப்பதான் ஸ்டார்ட்டே ஆச்சு, இன்னும் இன்டர்வலே விடல, அதுக்குள்ள எப்படி முடியும்? என்னது இன்டர்வலா? என்ன தாங்க சொல்ற? ஐயோ பெரியம்மா, இன்டர்வல் நான் சொன்னேன். ஆமா இன்டர்வல் தான். அதான் பெரியம்மா, ஸ்கூல்ல எல்லாம் இன்டர்வல் டைம்னு ஒன்று விடுவாங்கல்ல, தண்ணி குடிக்கணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு. அந்த மாதிரி காலேஜ்லயும் இன்டர்வல் டைம் இருக்குல்ல பெரியம்மா, அதுதான் சொன்னேன். இன்னும் இன்டர்வலே விடலைன்னு. இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 1.5 hour இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சிடும் பெரியம்மா. முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு வந்துடுறேன், சரியா? அப்படியே தங்கம். சரிடா, நீயும் இன்டர்வல் டைம்ல ஸ்நாக்ஸ் அது இதுன்னு ஏதாவது சாப்பிடு, சரியா? அப்படியே இருக்காத, எலும்பு தோலமா இருக்க பாரு. அதுக்கு என்ன பெரியம்மா, சாப்பிட்டுட்டா போச்சு. இன்டர்வல் விட்டா நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட தானே போறேன். அதுக்காக தான் மெயினா இங்க வந்ததே. என்ன சுபிமா சொல்ற? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கா காலேஜுக்கு போயிருக்க? ஐயோ பெரியம்மா, நீங்க எதுக்கு பெரியம்மா இத்தனை கேள்வி கேட்கறீங்க? நோண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா, சும்மா ஸ்நாக்ஸும் சாப்பிடலாமேன்னு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல பெரியம்மா. கிளாஸ் வேற நடந்துட்டு இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடட்டுமா? வச்சிடட்டுமா பெரியம்மா? சரிடா தங்கம், நான் வர கிளாஸ் டைம்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். சாரி தங்கம், வச்சிட்டுமா? சரி பெரியம்மா, வச்சிருங்க. பெரியம்மாவை சமாளிக்கிறதுக்குள்ளார என்னால முடியல. கடவுளே, எப்படியெல்லாம் பாடுபட வேண்டியது இருக்கு. ஆமா, நம்ம இப்ப எங்க இருக்கோம்? ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டோமா? சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ரெஸ்ட் ரூம் போயிட்டே போவோம். மச்சான், ஆத்திரத்தை கூட அடைக்கலாம், ஆனா இதை அடக்க முடியாது. எப்படா இன்டர்வல் விடுவானுங்க நினைச்சேன். நல்ல வேலை இன்டர்வல் விட்டுட்டானுங்க. வாடா, கூட்டம் வரதுக்குள்ள பாத்ரூம்ல பூந்துருவோம். ஐயோ, ஃபோன் பேசிக்கிட்டே ஜென்ஸ் டாய்லெட் குள்ள வந்துட்டேனா? ஐயோ போச்சு. வெளியில போலான்னு பார்த்தா இன்டர்வல் வர விட்டுட்டானுங்களே. ஐயோ, மொத்த கூட்டமும் உள்ள வந்துருமே. நீங்க பார்த்தா ஐயோ என் மானமே போயிடுமே. சுபி, ஃபோன் பேசுறா இதுல, உனக்கு எங்க வரேன்னு கூடமா தெரியல. கண்ணு முன்ன தெரியாம இதுக்குள்ள வந்து பூந்துட்டேடி. இப்ப என்னடி பண்ண போறோம்? என்ன பண்ண? இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. ஏதாவது ஒரு டாய்லெட் குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்க வேண்டியதும். சீக்கிரம் போடி, கூட்டம் உள்ள வரதுக்குள்ளார. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. எப்படி வெளியில போறதுன்னு ஒண்ணும் புரியல. கூட்டம் வேற வெளியில நிக்குது. எவனாவது கதவை தட்டினா என்ன ஆவறது? டேய் மச்சான், வெயிட் பண்றா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா, சீக்கிரம் வா, வெளியே வெயிட் பண்றேன். சரிடா. ஏய் ஹலோ, என்னங்க இங்க என்னங்க பண்றீங்க? ப்ளீஸ் கத்தி கூச்சல் போட்டு காமிச்சு கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். நான் ஜென்ஸ் டாய்லெட்னு தெரியாம உள்ள வந்துட்டேன். ஃபோன் பேசிக்கிட்டே இந்த டாய்லெட் குள்ள வந்துட்டேன். நான் வெளியில போலான்னு நினைக்கும் போது இன்டர்வல் விட்டுட்டாங்க. எல்லாரும் உள்ள வந்துட்டாங்களா, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க உள்ள வந்துட்டேன். ப்ளீஸ் கத்தி காமிச்சு கொடுத்துறாதீங்க. சாரிங்க. என்ன சொல்றீங்க? புரியல. ஹலோ, கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேங்க. நான் புரியுற மாதிரி பேசுறேன்ல, அப்ப நீங்களும் புரியுற மாதிரி பேசலாம்ல. ஹலோ, உங்க கை எடுங்க. சாரி, கை எடுக்கணும்ல. கை எடுத்த கத்த மாட்டீங்கல்ல. கை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவன் எப்படி குதிக்கிறான். கை எடுத்தது கத்திட்டானா? இதுக்கு கையை பக்கத்துல வச்சுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. சப்ஸ்கிரைபர் சரிதா சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு 6th anniversary. அவங்களுக்கு விஷ் பண்ணிடுவோமா? இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சரிதா டியர். பாஸ்கர் ப்ரோ, விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சரிதா டியர். பாஸ்கர் ப்ரோ, பாஸ்கர் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்லிருக்காங்க. ஹாய் பாண்டியன் காளீஸ்வரி சிஸ்டர். ஹாய் பாண்டியன் காளீஸ்வரி டியர். ஓகே டியர், இன்னைக்கு 3 வீடியோஸும் போட்டுருக்கேன். பார்த்துட்டு வீடியோஸ் எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர். ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பை டியர். பை டியர்.